பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போது நான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு இந்த எனக்காக 50 ஜெபங்கள் என்பதின் 9வது கூட்டமும் 3வது நாளும் கடைசி கூட்டமான இந்த நேரத்துல உங்களுக்காக ஒரு தேவ செய்தியை கொடுக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பே உங்களுக்காக. நிறைய பேருக்கு இந்த 3 நாள்ல ஒரு கேள்வி வந்திருக்கும், அது என்ன எனக்காக ஜெபம்? அப்ப அவருக்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு கூட்டமா? அவருக்காக மட்டும்தான் ஜெபிக்கணுமா? எந்த போதகரும் செய்யாதது இவர் செய்யறாரு, இது ஒரு பெரிய சுயநலம் கிடையாதா? அப்ப நம்ம போய் இதுக்கெல்லாம் காத்து இருக்கணுமான்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். நீங்க நினைத்த நினைவு தவறு கிடையவே கிடையாது. அது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். அப்படிப்பட்டவர்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன். அதே சமயத்துல இந்த 3 நாள் கூட்டத்துல ஜெபித்த எல்லாருக்கும் மாத்திரமல்லாமல் இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் அவர் சோத்திரம் இந்த கூட்டத்தில் தேவ செய்தியை கேட்டுக் கொடுக்கிற உங்களுக்காகவும் ஆண்டவர் சில ஆலோசனைகளை, வார்த்தைகளை கொடுக்கிறார். மெய்யான ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செய்வான்? மெய்யான ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஜனங்களிடத்தில் எதை எதிர்பார்ப்பான்? அந்த தேவ மனுஷன் அந்த ஜனங்களுக்காக படுகிற பிரயாசம் என்ன? ஒரே புத்தகம், ஒரே அதிகாரம், ஒரே வசனத்தை வைத்து கர்த்தர் அனுமதித்தால் 6 காரியங்களை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஒரே புத்தகம், ஒரே அதிகாரம், ஒரே வசனம், 6 காரியங்கள். அது உங்களுக்காக என்ற தலையங்கத்தில் நீங்க கொலோசியர் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தால் உங்களுக்காக என்கிற வார்த்தை ஏறத்தாழ 8 முறைக்கு அதிகமாய் வருகிறதை பார்க்கலாம். அந்த 8 முறையிலே உங்களுக்காக நான் விண்ணப்பிக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக இதை செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ இந்த உங்களுக்காக என்று இத்தனை முறை சொல்லும் போது நான் அந்த வார்த்தைகளை உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்போ ஒரு வசனத்தை தேவன் எனக்கு அருமையாய் கொடுத்தார். அதற்கு முன்பாய் தலையங்க வாக்கியத்தை உங்களுக்கு நான் வாசித்து விடுகிறேன். அதற்கு பின்பு கருப்பொருள் வசனமாகிய செய்திக்குரிய வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவது தலையங்க வாக்கியம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளில் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இங்கு இந்த கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது மெய்யான ஒரு மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன், மெய்யான ஒரு ஊழியக்காரன், மெய்யான ஒரு தேவ மனுஷன் என்ன செய்வான் என்று கேட்டால் அவன் தன் ஜனங்களுக்காக இதைத்தான் எதிர்பார்ப்பான். என்ன செய்வான்? அந்த வசனம் சொல்லுகிறது, ஓ சோதரன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் ஒன்று தேர வேண்டும், 2வது பூரணத்தை அடைய வேண்டும், 3வது நிச்சயம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், 4வது கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த 4 காரியத்துக்காக அந்த மெய்ப்பன், அந்த போதகன், அந்த தேவ மனுஷன் என்ன செய்வானா? போராடி ஜெபிப்பான. இதுதான் தேவனால் அழைக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர்களுக்கும்
தேவனுடைய ஊழியத்தை ஜெபத்தோடு செய்கிறவருடைய பாரம். என் ஜனங்கள் எப்போதும் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்ய வேண்டும். என் ஜனங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். என் ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் பூரணத்தை அடைய வேண்டும். என் ஜனங்கள் எடுத்த தீர்மானத்திலே நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என் ஜனங்கள் கர்த்தருக்காக இறுதி வரை நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மெய்ப்பன், ஒரு தேவ மனுஷன் அங்கலாய்க்கிறவனாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் தான் சொல்லுகிறது, உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறேன். இந்த வார்த்தையின் முக்கிய கருப்பொருள், உங்களுக்காக எப்போதும் போராடுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அல்லது உண்மையுள்ள ஒரு ஊழியக்கார ஸ்திரீ தன்னுடைய மந்தைக்காக, தம்முடைய ஜனத்துக்காக இந்த கொலோசியர் 4:12 படி போராடினால் அங்கு அவங்க ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவைகளை அடைவார்கள்? நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரே புஸ்தகம், ஒரே அதிகாரம், ஒரே வசனத்தை வாசிக்க போகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொலோசியர் 1:11. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த கடைசி நாள், கடைசி கூட்டத்திலே தேவ மனுஷனாகிய நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி, உங்களுக்காக வேண்டுதல் செய்வேன். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஏன்ற மட்டும் நான் போராடுவேன். இதைவிட வேறொரு நல்ல வாக்குறுதி கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. சரி, இந்த கொலோசியர் 1:12 படி உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது வருகிற நாட்களில் நீங்கள் என்னத்தை அனுபவிக்க போகிறீர்கள்? தேவன் உங்களுக்கு அனுபவிக்க எதை கொடுக்க போகிறார்? அதே வசனம் கொலோசியர் 1:11 முதல் வார்த்தை சொல்கிறது, சந்தோஷத்தோடு கூடிய. ஆம், இந்த அருமையான தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த சந்தோஷத்தோடு கூடிய எல்லா கிருபைகளையும் எல்லா தயவையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மகிமையிலும் மகத்துவத்திலும் நிறைந்ததாய் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. நீங்க இனி தேவனுக்குள் எப்போதும் நல்ல சந்தோஷத்தோடு காணப்படும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 28:8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஒரு தேவ மனுஷன் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் இந்த மத்தேயு 28:8 சொல்கிறபடி அது மகா சந்தோஷமா மாறும். அந்த மகா சந்தோஷத்தை நீங்கள் அடக்கி கொள்ள முடியாதபடிக்கு புறப்பட்டு ஓடி போய் நிறைய பேருக்கு சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார், கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுத்தார் என்று நீங்கள் அழைத்து 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 சொல்லுவீர்கள். இங்க இந்த ஸ்திரீகள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஓடி ஓடி சந்தோஷமாய் சொன்னதை போல என் தேவனாகிய கர்த்தர்
இந்த ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு உங்க குடும்பத்துல, உங்க புருஷனுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, நீங்க செய்கிற நற்கிரியைக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நிரந்தரமாய் தருவார் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லுவதற்கு புறப்பட்டு ஓடி ஓடி போய் அவர்கள் சொன்னதைப் போல எல்லாருக்கும் சொல்லத்தக்க ஒரு சந்தோஷம் உங்களில் உண்டாகும், உங்களில் நிறைவேறும், உங்களில் நடக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, ஒரு தேவ மனுஷன் உங்களுக்காக ஜெபிக்கும் போது முதலாவது சந்தோஷம் கிடைக்கிறது. இரண்டாவது, அந்த தேவ மனுஷனுடைய ஜெபத்தினால் என்ன கிடைக்கிறது? அந்த கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, எல்லா பொறுமையும், ஆமென், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எல்லா பொறுமையும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பொறுமை என்பதே நமக்கு ஒரு பெரிய காரியம். அதிலே எல்லா பொறுமையும் என்றால் என்ன? ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த எல்லா பொறுமையும் என்பது எதை குறிக்கிறது? வேதம் சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவர், நீடிய சாந்தம் உள்ளவர்களாயிருக்கு. எல்லா பொறுமையும் என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு இருந்ததும் இருக்கிறதுமான பொறுமையை விட இனி அதிகமான பொறுமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஓ கர்த்தர் நல்லவன். இந்த நேரத்துல நான் ஒண்ணு சொல்லணும். நிறைய பேர் இந்த காலத்துல வரங்களை நாடுகிறார்கள். நிறைய பேர் இந்த காலத்துல நிறைய கிருபைகளையும் பெரிய பெரிய அடையாளங்களை தேடுகிறார்கள். ஆனா கடந்த நாட்களில் நம்முடைய ஜனங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நானும் அதன்படி ஜீவிக்கிறேன் என்பதை காண்பித்தும் இருக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற வரங்கள் அடையாளங்களை விட உங்களுக்கு ரொம்ப தேவை என்னன்னா, எல்லாவற்றிலும் பொறுமை, எல்லாவற்றிலும் பொறுமை. ஓ, எல்லா பொறுமையோடும், எல்லா பொறுமையோடும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய மந்தைக்காக, தன்னுடைய ஆட்டுக்குட்டிக்காக, தன்னுடைய கேதாரின் ஆடுகளுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்கள் என்று சொன்னால், நல்ல பொறுமை உள்ளவர்களாய் மாறுவார்கள். இதுதாங்க ஆவிக்குரிய வளர்ச்சி, இதுதாங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி, இதுதாங்க வேதம் கற்றுக் கொடுக்கிற உண்மையான அடிப்படை சத்தியம். நான் சொல்லலாம், ஓ நீங்க 3 நாள் கூட்டத்துக்கு வந்தீங்க, இன்னும் 3 நாள்ல பாருங்க உங்க கல்லறையெல்லாம் திறக்க போகுது, இன்னும் 3 நாள்ல பாருங்க கல்லெல்லாம் பேர்க்கப்பட போகுது, இன்னும் 3 நாள்ல பாருங்க உங்க வீட்டை தேடி நற்செய்தி வரப்போகுது. நான் பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா அது எல்லாமே என்னுடைய சுய வார்த்தைகளாகவே வானத்தில் சிலம்பம் பண்ணியதாகவே போய்விடும். ஆனா ஒரு ஊழியக்காரனாய் போதிக்கிறவனாய் நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கும் போது, உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற விசேஷித்த 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, எல்லா விதத்திலும் பொறுமையை கொடுக்க போகிறார். எல்லா விதத்திலும் பொறுமை. இந்த கடைசி காலத்துல இந்த பொறுமை ஒண்ணுதாங்க ஒரு மனுஷனை தேவ மனுஷனாய் விளங்க பண்ணும். நீங்க போட்டிருக்கிற நகையெல்லாம் நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை காண்பிக்காது. உங்க வீட்டுல வரிசையா அணிவகுத்து கலவசத்துல மாட்டி தொங்க வச்சிருக்கீங்களே நிறைய வசனங்கள், அது எல்லாம் நீங்க தேவனுடைய புத்திரர் என்பதை காண்பிக்க போவது கிடையாது.
நீங்க மெய்யாகவே தேவனுடைய புத்திரனும் புத்திரி என்பதை எப்படி விளங்க காட்ட முடியும் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்கிற பொறுமையினால். அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். நான் எவ்வளவோ காரியத்தை சொல்லி இருக்கிறேன். துரத்தி கொண்டு வந்தார்கள், போன் பண்ணி கொலை மிரட்டல் விடுவார்கள். ஓ கர்த்தர் நல்லவை, உன்னை தூக்கிக்கிட்டு போயிருவேன்னு சொல்லுவார்கள். நான் அவர்களை பார்த்து பதிலுக்கு பதில் ஆக்ரோஷமா பேசினதே கிடையாது, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓ அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கிறேன், என் வீட்டுடைய லொகேஷன் அனுப்பி தர்றேன், என்னுடைய அட்ரஸ் அனுப்பி தர்றேன், வாங்க, வந்தா வந்து தூக்கிட்டு போங்க, எனக்கும் ஒரு டைம் பாசிங்கா இருக்கும், ஒரு பிளேஸ் சேஞ்சிங்கா இருக்கும், வாங்க. அதற்கு பின்பு அவர்கள் அப்படியே அடங்கி விடுவாங்க. ஒரு தேவ ஊழியக்காரருடைய கண்ணீரின் ஜெபம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நல்ல பொறுமையை கொண்டு வரும், நல்ல பொறுமையை கொண்டு வரும். இதுதான் மெய்யான ஜெபத்தின் அஸ்திவாரம். இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நிறைய கூட்டத்தார் சொல்றாங்க, நீ போய் கதவை திறக்கிறதுக்கு உள்ள அங்க அற்புதம் நடந்திருக்கு. ஓ நீங்க போங்க, அங்க ஒரு அதிசயத்தை காண்பீங்க. இதையே சொல்லி 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 சத்தியத்தை மறக்க வச்சு, ஓ தேவனோடு இருக்கிற தயவை இழக்க வச்சு, இந்த பொறுமை என்கிற ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் எரிய வச்சாச்சு. ஆனா இன்னைக்கு கத்த சொல்லுகிறா, ஒரு எப்பா பிறா தீத்து ஜோமண்ணா, ஓ எப்பா பிறா ஜோமண்ணா, ஒரு தீமோத்தேயு ஜெபமண்ணா, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபமண்ணா, ஒரு எஸ்எஸ்கே சாமுவேல் ஜெபமண்ணா. என்ன நடக்கும்னா, அவருடைய ஜனங்களுக்குள் எல்லா பொறுமையும் வந்து இறங்கும். இப்போ எழுதி கொள்ளுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட இந்த பொறுமை இருக்குதா? சொந்த தகப்பன் பேசும்போது அதை கேட்டுக்கிட்டு அமைதிய சிரிச்சிட்டு போற பொறுமை இருக்குதான்னு கொஞ்சம் யோசிங்க. சொந்த தாய் பேசும்போது அதை சகிச்சுக்கிட்டு மௌனமா போற பொறுமை இருக்குதான்னு பாருங்க. ஓ கர்த்தர் நல்லவே, எந்த விதமான வார்த்தைகள் எவ்வளவு இழிவான காரியம் வந்தாலும் பதில் சொல்லாமல் மௌனமாய் போகக்கூடிய அந்த பொறுமை இருக்குதான்னு பாருங்க. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களுக்கு இதுவரைக்கும் பொறுமையே இல்லை என்று நான் பொய் சொல்ல விரும்பல, சொல்லவும் மாட்டேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் என் ஜனங்கள் நல்ல பொறுமைவான்கள், நல்ல பொறுமைவதிகள். நீங்க நீடிய பொறுமை உள்ளவர்கள் தான். ஆனா அந்த பொறுமையில இன்னைக்கு நான் இன்னொன்னையும் சேர்க்கிறேன். என்னன்னா, அந்த கொலோசியர் 1:12 சொல்லுது, எல்லா பொறுமையும். இதுவரைக்கும் ஏதேதோ சில காரியத்துல பொறுமையா இருந்தீங்க, ஆனா இன்று முதல் எல்லா காரியத்திலும் பொறுமையா இருக்க போகிறீங்க. எல்லா விதத்திலும் பொறுமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். திரும்பவும் நான் சொல்லி முடிக்கிற இந்த குறிப்பை, உங்களுக்கு 1008 திறமை, தகுதி, வரம், வல்லமை, அபிஷேகம், தரிசனம், சொப்பனம், அடையாளம் எல்லாம் இருந்தாலும் நீங்க தேவனை போல மாறணும், தேவனை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்கும் போது தேவ ஜனங்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் நல்ல சந்தோஷம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன கிடைக்குது? எல்லா பொறுமையும் அவர்களுக்கு கிடைக்குது. அந்த தேவ மனுஷன் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது மூணாவது அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? அந்த கொலோசியர் 1:11 சொல்கிறது, மூன்றாவதாக நீடிய சாந்தமும் என்று. மூன்றாவது, ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபத்தினாலே ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நல்ல நீடிய சாந்தம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுவாளை வச்சுதான் வசனத்தை எழுதியிருக்காரு. ஒட்டுவாள் இல்லாத வசனம் ரொம்ப கம்மி தான். அது என்னையா ஒட்டுவாள்னாக்கா, இப்ப சாந்தம்.
சாந்தம் என்றாலே அதுவே ஒரு பெரிய காரியம்தான். ஆனா இந்த சாந்தம் தேவன் ஆண்டவர் சொல்லாம அதுல ஒரு சாந்தம், என்ன சாந்தமா? நீடிய சாந்தமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாந்தம் என்பதே சகிக்கிறத குறிக்கிறது. சாந்தம் என்பதே அவமானத்தை ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. சாந்தம் என்பதே சோத்திரம் வசைப்பாடுதலை அர்ப்பணித்துக் கொள்வதை குறிக்கிறது. ஆனா இங்கு பைபிள் சொல்லுது, தேவ பிள்ளைகளோ ஊழியக்காரருடைய ஜெபத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறணும்னாக்கா, கர்த்தர் நல்லவே. அவங்க வெறும் சாந்தமா இருந்தா பத்தாது, அவங்களுடைய சாந்தம் நீடிய சாந்தமா இருக்க வேண்டும். சரி, இந்த சாந்த ஒரு ஊழியக்காரன் ஜெபிச்சா ஒரு தேவஜனத்துக்கு நீடிய சாந்தத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த நீடிய சாந்தத்தின் பிறப்பிடம் எங்கே? இந்த நீடிய சாந்தம் உற்பத்தி ஸ்தானம் எது? ஒரு தண்ணி வருதுன்னாக்கா அதுக்கு ஒரு மலை இருக்கும். ஏதோ ஒரு மலையிலிருந்து தண்ணி ஊத்து, அப்புறம் அது அப்படியே கீழே வரும், வாய்க்காலா மாறும், அப்புறம் அது ஆறா மாறும், அப்புறம் அது நதியா மாறும். இப்படி அதுக்குள்ள ஒரு உற்பத்தி ஸ்தானம் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அத மாதிரி ஒரு நீடிய சாந்தத்தின் உற்பத்தி ஸ்தானம் எது? நீடிய சாந்தத்துக்குரிய பிறப்பிடம் எதுனாக்கா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. காண்பிக்கிறேன் பாருங்கள். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். இந்த நீடிய சாந்தத்தின் உற்பத்தி ஸ்தானம் யார் என்று சொன்னால் கர்த்தர். இந்த நீடிய சாந்தத்தின் உற்பத்தி ஸ்தலம் எதுனாக்கா கர்த்தருடைய இருதயம். அந்த நீடிய சாந்தம், ஒரு உண்மை சொல்லட்டுமா? உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா தெய்வங்களை விட நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நீடிய சாந்தம் உள்ளவர். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமா எவ்வளவோ பேர் ஆடுறான், பயங்கரமா கொண்டாடுறான், என்னன்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் பாருங்க, கொஞ்சம் பொறுமை, நல்லாவே பொறுமையா இருக்காரு. சரி, உலகத்தான விட்டுருங்க, நீங்களும் நானும் உத்தமர்களா? குற்றமே செய்யலையா? நம்ம வாழ்க்கையில பாவமே இல்லையா? நான் சொல்றேங்க, ஒரு ஊழியக்காரனா சொல்றேங்க, தினம் கூட்டம் நடத்துறேன், தினம் மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், தினம் வேதத்தை போதிக்கிறேன். அப்படிப்பட்ட நான் சொல்றேன், எனக்குள்ளேயே பலவிதமான பாவங்கள் காணப்படதான் செய்து, எனக்குள்ளேயே பலவிதமான மனுஷ சுபாவங்கள் வெளிப்படதான் செய்து. நான் என்னதான் ஜெபிச்சாலும் ஊழியம் செய்தாலும் போதிச்சாலும் இந்த உலகத்தின் பல காரியங்கள் வரதான் செய்யுது. ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நான் உனக்கு பரிசுத்தாவி கொடுத்தேன், நான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன், நான் உனக்கு பைபிளையே கொடுத்தேன், நான் உனக்கு என் ரத்தத்தை உயிரே கொடுத்தேன். ஆனால் நீ பாரு, இன்னும் பரிசுத்தவானே ஆகல. ஆனா நீ பாரு, இன்னும் சொத்து நீதிமானே ஆகலன்னு சொல்லி ஆண்டவர் என்னை அடிக்கவே இல்லை, ஆண்டவர் என்னை நெருப்புல போட்டு சுடவே இல்லை. நான் செய்த அக்கிரமத்துக்கும் பட்ட கோபத்துக்கும் நடப்பித்த கிரியைகளுக்கும் சோதரம் பலவிதமான செயல்களுக்கும் எவ்வளோ பெரிய தண்டனை இந்த எஸ்எஸ்கே சாமுவேலுக்கே வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு எஸ்எஸ்கே சாமுவேல் உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கு ஊழியம் செய்கிறார். இன்னைக்கு எல்லாராலும் அப்பான்னு கூப்பிடப்படுகிறார், எல்லாராலும் ஐயான்னு கூப்பிடப்படுகிறார், எல்லாராலும் பாஸ்டர்ன்னு சொல்லப்படுகிறார். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, எஸ்எஸ்கே சாமுவேல்கிட்ட காணப்படுகிற திறமையும் தகுதியும் கிடையாது. நான் ஊழியக்காரன், நான் சொல்றேன், அதுக்கு ஒரே காரணம், என் தேவன் என்னிடத்தில் நீடிய சாந்தமாய் இருந்தார், நீடிய சாந்தமாய் இருக்கிறார், நீடிய சாந்தமாய் இருப்பார். அப்போ ஒரு ஊழியக்காரன்
தன்னுடைய ஜனத்துக்காக கண்ணீரோடு ஜெபித்தாள். ஒரு ஊழியக்காரி தன்னுடைய மக்களுக்காக கர்த்தர் நல்லவன் அங்கலாய்த்து ஜெபித்தாள். அவங்களுக்கு கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவன், அது நல்ல நீடிய சாந்தத்தை கொடுக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா நீடிய சாந்தமா இருன்னு சொல்றீங்க. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தா அவன் நீடிய சாந்தம் உள்ளவன் என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு கேள்வி ஐயா, நீடிய சாந்தமா இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க எனக்கா ஜெபிக்கிறீங்க, உங்க ஜெபத்தினால்தான் என்னுடைய ஆக்ரோஷம் மாறிச்சு, எரிச்சல் மாறிச்சு, மனுஷிகள் செத்துச்சு, பழைய வாழ்க்கை மாறிச்சு. இப்ப நீடிய சாந்தம் ஆயிட்டேன். இப்ப எனக்கு இதனால என்ன லாபம்னாக்கா, நீடிய சாந்தம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அந்த நீடிய சாந்தத்துக்கு இன்னொரு சுதந்திரம் இலவசமும் கிடைக்குது. என்ன இலவசம் கிடைக்குது? நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாகும் 1:3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மெய்ப்பனுடைய ஒரு போதகனுடைய ஜெபத்தினால உங்களுக்கு நீடிய சாந்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டார்னா, வெறும் சாந்தத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் சிஸ்டர், கூடவே என்ன கொடுக்கிறார்னா நல்ல வல்லமையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் தாற்பயத்தை புரிஞ்சுக்கோங்க. நாகும் 1:3 சொல்லுது, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். இங்கு கொடுக்கப்படுகிற இலவசமா தரப்படுகிற அந்த மிகுந்த வல்லமை எதை குறிக்க தெரியுமா? உங்களுக்கு அவமானம் வரும்போது தாங்குவதற்கு வேண்டிய வல்லமை, உங்களுக்கு இழப்பு வரும்போது சகிக்கிறதுக்கு வேண்டிய வல்லமை, வாயு சொரசொரன் உண்டாக்கி நாக்கு மொரமொரனாகி ஏதோ ஒண்ணு சொல்லணும் பேசணும் நினைக்கும் போது அந்த சுரசுரப்பையும் அந்த மொரமொரப்பையும் நிறுத்தின்னு சொல்லக்கூடிய அது நிறுத்தக்கூடிய வல்லமை தான் அந்த இடத்துல உண்டாகிற மிகுந்த வல்லமை, அதிக வல்லமை. அப்போ நீடிய சாந்தத்தை கர்த்தர் கொடுக்கும் போது கூடவே ஒரு வல்லமையை கொடுக்கிறார். அந்த வல்லமை தாங்க நம்மளை இவ்வளவு சகிப்பு தன்மைக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? என்னைய போல சகிக்கிறவன் யாரும் இல்ல பாஸ்டர், என்னைய போல சகிச்சவன் யாரும் கிடையாது பாஸ்டர். நான் சொல்றேன், அது நமக்காய் கிடைத்தது, நாமாய் முயற்சித்தது அல்ல. நீடிய சாந்தத்தின் கிருபையை கொடுத்து அதோடு மிகுந்த வல்லமையை ஆண்டவர் கொடுத்து அதனால் சகிக்க பண்ணியிருக்கிறோம். வேதத்துல மிக நீடிய சாந்தம் உள்ள கர்த்தர் நல்லவர் மனுஷன் யார் என்று கேட்டாக்கா நிறைய பேரை சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க யோபு ஒரு நீடிய சாந்தம் உள்ள மனுஷன். கர்த்தர் நல்லவன் அவன் நோவாவை சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா எழுத்தின்படி அர்த்தத்திலும் ஆவிக்குரிய அர்த்தத்திலும் நீடிய சாந்தமுள்ள மனுஷன் யார் என்று கேட்டா வேதத்துல 2 பேரை சொல்லலாம். அந்த 2 பேர் யாருன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு நீடிய சாந்தம் உள்ள மனுஷன், புதிய ஏற்பாட்டில் ஒரு நீடிய சாந்தம் உள்ள மனுஷன். பழைய ஏற்பாட்டில் யார் நீடிய சாந்தமா இருந்தா? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அடிக்கடி சொப்பனத்தை காட்டுறாரு, தரிசனத்தை காட்டுறாரு, வானத்தை காட்டுறாரு, மேகத்தை காட்டுறாரு, சந்திரனை காட்டுறாரு, நட்சத்திரத்தை காட்டுறாரு. மேல பார்த்தா நட்சத்திரம், கீழே பார்த்தா மணலை காட்டுறாரு, கடலை காட்டுறாரு. இப்படியே காட்டி 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 சொல்லி 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 சொல்லியே கடைசியா ஆபிரகாமுடைய 75வது வயசுல ஒரு தீர்க்க தரிசனம் வருது. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு தீர்க்க தரிசனம் வந்தது எப்போ? 75வது வயசுல. இன்னும் சொல்றோம். ஆனா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது எப்போ தெரியுமா? 100வது வயசுல. அப்ப ஏற்கனவே 75 வருஷம் பொறுமையா இருந்திருக்கார்.
அதை தவிர இப்போ 75வது வயசுல ஒரு வெளிப்பாடு, ஒரு ஆசைய கர்த்தர் காட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 25 வருஷம் பொறுமையா இருன்றார். ஏற்கனவே 75 வயசுல கூணு விழுந்து போயாச்சு, எலும்பெல்லாம் வளைஞ்சிருச்சு, கண்ணு மொழியெல்லாம் உள்ள போயிடுச்சு, கண்ணமெல்லாம் தொங்கி தொங்கி போயிடுச்சு, காலெல்லாம் தழுதழுத்துருச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு இன்னும் 25 வருஷம் இரு. 100வது வயதுல ஆண்டவர் அவனுக்கு அழகான ஒன்னே கண்ணே கண்ணு என்கிற ஒரு ஈசாக்கை கொடுத்தார். இதை விட நீடிய சாந்தமுள்ள மனுஷனை வேற யாரும் சொல்ல முடியும்? ஆனா நான் சொல்றேன், இந்த ஆபிரகாமை விட நீடிய சாந்தமுள்ள ஒரு நீதிமான் இருந்தார். ஆபிரகாமை விட நீடிய சாந்தம். ஏன்னாக்கா இந்த ஆபிரகாம் கூட இடையில ஒரு நாள் படபடத்து கேட்டுட்டார், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவேன்னு கேட்டார். அப்புறம் இன்னொரு முறை சொல்லிட்டேன், நீர் எனக்கு குமாரனை தருவீர் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்னுடைய வீட்டுல வேலைக்கார எலியேசர், அவன் பெரியவனா இருக்கிறான், அவனுக்கு கல்யாணிச்சு அவனுக்கு புள்ள இருக்குது ஐயா, வேலைக்காரனால் நல்லா இருக்க ஐயா, அப்படி ஒரு ஆள் புலம்பிட்டான். இப்படி ஒரு காலத்துல ஆபிரகாமே சோத்திரம் நீடிய சாந்தத்துல புலம்ப வேண்டிய மனுஷனா மாறிட்டான். ஆனா எந்த புலம்பலும் இல்லாமல் ஆபிரகாமை விட நீடிய சாந்தமா இருந்த ஒரு மனிதர் யாருன்னா, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6வது வசனங்கள் சொல்லுகிறபடி அங்க சகரியா எலிசபெத், அந்த சகரியா என்கிற மனுஷன், இந்த சகரியா நான் ஊழியம் செய்யறேன், நான் ஆசாரியனா இருக்கிறேன், நான் வேதத்தை போதிக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பிள்ளை இல்லை, ஒரு புழுவும் இல்லை பூச்சியும் இல்லைன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலங்க, எங்கேயுமே புலம்பலங்க. ஆபிரகாமை விட நீடிய சாந்தமுள்ள மனுஷனாய் இந்த சோதரம் சகரியா காணப்பட்டார். அதை பார்த்த கர்த்தர் அந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் யோவான் ஸ்நானகன் என்கிற அழகான ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஒரு குமாரன் உலகளாவிய புகழ்பெற்ற குமாரனாய் மாறிவிட்டார். இங்க ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். ஆபிரகாமுக்காக கர்த்தர் விண்ணப்பம் செய்தார், சகரியாவுக்காக தேவ தூதன் விண்ணப்பம் செய்யலாம். இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்காக உங்க ஊழியக்காரர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். உங்க ஊழியக்காரர்கள் உங்களுக்காக அழுகிறார்களா என்று பாருங்க, அவங்க உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்களா என்று பாருங்க, அவங்க உங்களுக்காக தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு கைய தூக்குறாங்களான்னு பாருங்க, அவங்க உங்களுக்காக தேவ சமூகத்துல பரிந்து பேசுகிறார்களா என்று பாருங்க. அவங்க சொல்லலாம், நான் படுக்கும் போது பண்றேன், எந்திரிக்கும் போது பண்றேன், அந்தரங்கத்துல பண்றேன். நான் சொல்றேன், அவங்க என்னதான் அந்தரங்கத்துல பண்ணாலும் அது ஒரு நாள் வெளிப்படதான் செய்யும். அப்போ நமக்காக ஜெபிக்கிற ஒரு லேவியன், நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஆசாரியன், நமக்காக ஜெபிக்கிற ஒரு மெய்ப்பெண் கண்டிப்பா தேவை. அப்படி அவர்கள் ஜெபித்தால்தான் நமக்குள் நீடிய சாந்தம் வரும். அந்த நீடிய சாந்தம் வல்லமையை கொடுக்கும். அந்த வல்லமையானது நம்மை ஆபிரகாமாகவும் மாற்றும், சகரியாவாகவும் மாற்றும். கர்த்தர் நல்லவை. அப்போ எப்பாப்பிராவின் ஜெபத்தினாலே, தீமோத்தேயுவின் ஜெபத்தினாலே, பவுலுடைய ஜெபத்தினாலே அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் முதலாவது சந்தோஷத்தை அடைந்தார்கள், இரண்டாவது எல்லா பொறுமையை அடைந்தார்கள், மூன்றாவது நீடிய சாந்தத்தை அடைந்தார்கள். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஜனங்களுக்காக போராடி ஜெபித்தா அந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு 4வதாக எதை கொடுப்பார்? அந்த கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் 4வது குறிப்பை வாசிக்கிறேன். மகிமையான ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஊழியக்கான ஜெபத்தை கேட்டுட்டு தம்முடைய ஜனங்களுக்கு என்னத்தை 4வது என்னத்தை கொடுப்பார்னாக்கா நல்ல மகிமையை கொடுப்பார். அல்லேலூயா. இங்கு இன்னொரு விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்க. மகிமை, கொலோசியர் 1:12 மகிமை என்று சொல்லப்படவில்லை, அதற்கு பதில் மகிமையான என்று ஒரு அழகான ஒரு எக்ஸ்டென்ஷன்,
ஒரு விரிவாக்க வார்த்தை, ஒரு கண்டினியூட்டி வேர்ட், ஒரு தொடர்ச்சி வார்த்தை அங்க இருக்கு. மகிமை என்று முடியாம மகிமையான. அப்படின்னா ஒரு தேவ ஊழியக்காரர் தன்னுடைய ஜனத்துக்காக பரிதபித்து ஜெபித்தாக்கா, அந்த ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு எதை கொடுப்பாரு? மகிமையானதை கொடுப்பார். மகிமையானவைகள் எது? நம்பர் 1, பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிலிப்பியர் 3:21 சொல்லுது, நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் கண்ணீர் விட்டு தன் ஜனத்துக்காக, தன் விசுவாசிக்காக, தன்னுடைய மந்தைக்காக ஜெபித்தா அந்த விசுவாசிகளின் சரீரம் மகிமையான சரீரமாய் மாறும். ஓ கர்த்தர். அப்ப முதலாவது மகிமையான சரீரம் கிடைக்கும். இரண்டாவது, அந்த ஊழியக்காரருடைய ஜெபத்தினால் தேவ ஜனங்களுக்கு கிடைக்கிற மகிமையானது இரண்டாவது எதுனா, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, ஓ மகிமையான சுவிசேஷம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு சுவிசேஷம் ஆரம்பத்தில் விதைக்கப்பட்டது, அது நற்செய்தி என்னும் சுவிசேஷம். இப்ப ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கொடுக்கிற சுவிசேஷம் என்னன்னா, அது மகிமையான சுவிசேஷம். இப்போ இங்க கேளுங்க, ஓ நற்செய்தியின் சுவிசேஷம் என்றால் என்ன? மகிமையின் சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தியின் சுவிசேஷம் என்பது உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்துக்காக உயிரை கொடுத்தார், இந்த உலகத்தில் உயிரோடு எழுந்தார், இந்த உலகத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு போனார். இதுதான் நற்செய்தியின் சுவிசேஷம். அப்ப மகிமையான சுவிசேஷம் அது என்ன? மகிமையான சுவிசேஷம் என்பது எதை குறிக்கிறது? அதே வசனம் 1 தீமோத்தேயு 1:11 சொல்லுகிறது, ஆரோக்கியமான உபதேசத்திற்கு. ஓ நற்செய்தியின் சுவிசேஷத்தை கடந்து நல்ல உபதேசத்தை கேட்கிற, நல்ல உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிற தேறின ஒரு மகிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரருடைய ஜெபத்தினால் தம்முடைய ஜனங்களுக்கு கிடைக்கிற 4வது ஆசீர்வாதம் நல்ல மகிமையானது. அந்த நல்ல மகிமை என்பது மகிமையான சரீரத்தை குறிக்கிறது. ஓ நல்ல மகிமையான சுவிசேஷத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த மகிமையானது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 சாமுவேல் 12:24 சொல்கிறது, மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆம், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மகிமையானதிலே முதலாவது மகிமையான சரீரத்தை கொடுக்கிறார், 2வது மகிமையான சுவிசேஷத்தை கொடுக்கிறார், 3வது அந்த மகிமையை வச்சு எதை கொடுக்கிறார்னா சிந்தித்து பார்க்கிற புத்தியை கொடுக்கிறார். இந்த 1 சாமுவேல் 12:24 அழகா சொல்லுது, சிந்தித்து பாருங்கள், மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்கள். இதுதாங்க ஒரு ஆவிக்குரிய ரகசியம். தேவனால் நடத்தப்படுகிறவர்களும் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறவர்களும் முதலாவது தெரிந்து கொள்ளுங்க, அவங்க சிந்திக்கிறவர்களாய் இருப்பாங்க. ஒரு நாள் யோசேப்பு, மரியாளு, இயேசு 3 பேரும் பண்டிகைக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தாக்கா, போயிட்டு திரும்ப பாக்குறாங்க, பிள்ளைய காணும். பிள்ளைனா யாரு? இயேசுவை காணும். இயேசுவை காணும்னு துண்டை காணும், துணியை காணும், அங்க போ, இங்க போ, அவங்கள்ட்ட கேளு, இவங்கள்ட்ட கேளு, எருசலேம் போ, மலைக்கு மேல போ, அந்த ஜெப வீட்டுக்கு போ, ஆலயத்துக்கு போ, அல்லோகலப்பட்டு தேடுறாங்க. கடைசியா இயேசு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப இயேசு கேட்கிறார், நீங்க ஏன் என்ன தேடினீங்க? நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாம தடுக்கிறீங்க. இப்படி இயேசு பேசின உடனே பைபிள் சொல்லுது, மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினான். ஒரு ஊழியக்காரன்
தன்னுடைய மந்தைக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய சுத்திரம் ஆட்டுக்குட்டிக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற 4வது பெரிய கிருபை நல்ல மகிமை. அந்த மகிமை அந்த விசுவாசிகளுக்குள் எண்ணத்தை கொண்டு வரும். அவங்க சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றும். அந்த மகிமை நல்ல சுதந்திரம், மகிமையான சுவிசேஷம் என்கிற உபதேசத்துக்குள் கொண்டு போகும். அந்த மகிமை அவர்களை சிந்திக்கிறவர்களாய் மாற்ற வைக்கும். ஒரு காரியத்தை நான் சொல்றேன் தப்பா நினைக்க கூடாது. நீங்க தப்பா நினைச்சாலும் எடுத்துக்கிட்டாலும் அதை குறித்து எனக்கு கவலையும் கிடையாது. என்ன தெரியுமா, ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஜெபத்தினாலே உங்களுக்கு ஒரு மகிமை கிடைச்சி நீங்க நல்லா சிந்திக்கிறவர்களா இருந்தீங்கன்னா இந்த மரம் தாகிற மாதிரி அடிக்கடி ஊழியத்தை மாற்றவே மாட்டீங்க. அடிக்கடி ஊழியக்காரனை மாற்றவே மாட்டீங்க. அடிக்கடி சோத்திரம் வேற இடங்களுக்கு போறதும் வர்றதுமா இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை நாவி கர்த்தர் கொடுத்திருக்காரு. இங்க நமக்கு என்ன குறை? காலையில ஜெபம் இருக்குது, நடு பகல்ல ஜெபம் இருக்குது, வேண்டி நல்ல சத்தியம் கேட்காத சத்தியம் போதிக்கப்படுது, நல்ல அடிக்கடி நமக்காக ஜெபிக்கப்படுது. இப்படின்னு சொல்லி இதெல்லாம் சிந்திப்போம். அந்த சிந்திக்காத ஆட்கள் தான் கொட்டு சத்தம் கேட்ட உடனே இவங்க கால் துரு 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 டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. டிபி சத்தம் கேட்ட உடனே வாயெல்லாம் முணமுணக்க ஆரம்பிக்குது. சலங்க சத்தம் கேட்ட உடனே உடனே கிளுகிளுக்குது. ஏன்னாக்கா சிந்திக்கிறது இல்லை, மகிமையின் சிந்தனை இல்லை. ஆனா இங்கு பார்க்கிறோம், எப்பா பேரா ஜெபித்த உடனே அந்த ஜெபத்தினாலே கொலோசிய சபையாருக்கு, அந்த விசுவாசிகளுக்கு நல்ல மகிமை கிடைத்தது. அந்த மகிமையினாலே அது சுதந்திரம் மகிமையின் சரீரமா மாறினது, மகிமையின் சுவிசேஷமா மாறினது. அந்த மகிமையானது அவர்களை சிந்திக்க வைத்தது. இந்த செய்தியை கேட்கிறவங்க கொஞ்சம் நீங்க சிந்திங்க. இந்த மாசம் உங்க கடமையை இந்த ஊழியத்துக்கு நிறைவேற்றினீங்களா? இந்த மாசம் உங்களுடைய கிரியைகளை சரியா செய்து முடித்தீங்களா? எதிலே தவறினீர்கள்? எந்த காரியத்துல சாக்கு போக்கு சொன்னீங்க? எதிலே விலகி போனீங்க? எந்தெந்த விஷயத்துல அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னீங்க? இதெல்லாம் சிந்திங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு தேவ மனுஷனுடைய ஜெபத்தினாலே தேவ ஜனத்துக்கு முதலாவது கிடைப்பது சந்தோஷம், 2வது கிடைப்பது எல்லா பொறுமை, 3வது கிடைப்பது நீடிய சாந்தம், 4வது கிடைப்பது நல்ல மகிமை. இப்ப 5வதாக ஒரு தேவ மனுஷனுடைய ஜெபத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற 5வது ஆசீர்வாதம் என்ன? அதே கொலோசியர் அதே 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறேன். அந்த 5வது வார்த்தை சொல்லுகிறது, மகிமையான அவருடைய வல்லமையின்படி. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்கான ஜெபத்தை கேட்டு கொடுக்கிற 5வது கிருபை ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, நல்ல வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார். நல்ல வல்லமையின் எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, அந்த தேவனுடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நல்ல வல்லமையின்படி. அப்போ இந்த வல்லமையின்படி என்றால் என்ன? இந்த வல்லமையின்படி என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த வல்லமையின் படி என்பது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறதே. அந்த வல்லமையின்படி, வல்லமை என்பது வேறு, வல்லமையின்படி என்பது வேறு. வல்லமை என்பது என்ன? புறாவை போல அல்லது கழுகு தன் கூட்டிலே காத்திருப்பதை போல காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் வல்லமை. ஆனா வல்லமையின்படியே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அது ரொம்ப பெரிய ஒரு ரகசியம். இது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அப்படி கிடைச்சிட்டாக்கா அவங்க நிலைமை மனுஷ நிலைமையாகவே இருக்காது.
திரும்பவும் சொல்றேன், வல்லமை என்பது வேறு, வல்லமையின் படியே என்பது வேறு. வல்லமை என்பது மேல் வீட்டிலே காத்திருந்தவர்களுக்கு இறங்கின பரிசுத்த ஆவியானவர், அது வல்லமை. அப்ப வல்லமையின் படி என்பது அது கிடையாது. அது ரொம்ப மேன்மையானது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி யாருக்கோ கிடைத்தாலும் அவர்கள் சாதாரண மனிதர்களாய் இருக்க முடியாது. அப்போ அந்த வல்லமையின் படி என்றால் அது எது? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோபு 23:6. அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடே வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். அல்லேலூயா. அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ? வல்லமை இல்லைங்க, அந்த வல்லமையின்படி என்கிறதானே அந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரத்துல ஆண்டவர் வருவாரு, அவரே உங்கள்கிட்ட வந்து வழக்காடுவார். நீ பேசுறது சரிதானா? ஓ, நீ நடந்துகிட்டு சரிதானா? நீ எனக்காக இப்படி பண்ணிட்டிய, என் பேரை சொல்லி இப்படி பண்ணிட்டிய, இது நியாயமா என்று கர்த்தர் கேட்பார். ஆண்டவர் வந்து எந்த மனுஷங்கிட்ட எந்த மனுஷகிட்ட வழக்காடுகிறாரோ, வாது பண்ணுகிறாரோ, அவர்கள் தான் இந்த வல்லமையின்படியான அபிஷேகத்தை பெற்றவர்கள். இந்த வல்லமையின்படி என்கிற அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைக்கணும்னா யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2:3 சொல்லப்பட்டபடி அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீடிய பொறுமையும் தயையும் உள்ள மனுஷன். அப்படிப்பட்ட கனிகள் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வல்லமையின்படி என்கிற அபிஷேகம் வரும். ஆனா இதுல இன்னொரு ஆபத்து இருக்கிறது. வல்லமை பெற்றவர்களுக்கும் வல்லமையின் படி என்கிற கிருபை பெற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அதுல வல்லமையின் படி என்கிற கிருபை பெற்றவர்களுக்கு என்ன ஆபத்துன்னா, இவங்க தப்பி தவறி கூட ஒரு சின்ன பாவம் பண்ணிட முடியாது. ஏன்னா வல்லமை பெற்றவர்களோடு ஆவியானவர் அல்லது ஆவியானவர் அனுப்பின வசனம் இருக்கும். ஆனா வல்லமையின்படி அபிஷேகிக்கப்பட்டவர்களோடு ஆண்டவரே இருப்பார். போனா பாப்பாரு, வந்தா பாப்பாரு, படுத்தா பாப்பாரு, உக்காந்தா பாப்பாரு, ஜெபித்தா பாப்பாரு, ஊழியம் செஞ்சா பாப்பாரு, தனியா தான் பாப்பாரு. எல்லா நேரத்திலும் அவன் எங்க போறானோ அவன் எங்க போறாளோ அங்கேயே இவரும் இருப்பார். இவரை விட்டு அவர்கள் நகர முடியாது. ஓ, அவர்களை விட்டு இவரும் நகர மாட்டார். அதுதான் வல்லமையின்படி. அப்போ ஒரு ஆசாரியன் உங்களுக்காக முழங்கால் போட்டுட்டார் வச்சுக்க, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் உங்களை நினைச்சு அழுதுட்டாரு, ஓ உங்களுக்காக பரிந்து பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வல்லமை இல்லைங்க, வல்லமையின்படியான அபிஷேகமே கிடைச்சிடும். ஆனால் இன்றைக்கு தன் ஜனங்களுக்காக இப்படி கண்ணீர் வடிக்கிற, இப்படி அங்கலாய்க்கிற மெய்ப்பர்கள் இல்லையே, லேவியர்கள் இல்லையே, ஆசாரியர்கள் இல்லையே. அதனால்தான் என் ஜனங்கள் இருக்கிற வல்லமையை இழந்து கொண்டிருக்கிறார்கள், தான் தோண்டித்தனமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வல்லமைக்கும் அபிஷேகத்துக்கும் அடையாளம் வித்தியாசம் தெரியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். நீ ஜெபி, நீங்க ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு தான் ஜெபிக்காத ஆசாரியர்கள் எவ்வளவு பேர், தான் ஜெபிக்காத லேவியர்கள் எவ்வளவு பேர், அவங்க எனக்காக ஜெபிக்கிறாங்க, ஓ அதுவே என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில இருந்து விடுகிறார்கள். ஆனா நல்லா கவனிங்க, பவுல் ஒரு ஜெப வீரனா இருந்தாயா, அந்த ஜெப வீரன் அந்த ஜெபத்தை தனக்குள் தானே வைத்துக் கொள்ளாம அந்த ஜெபத்தை வச்சு ஒரு எப்பாப்பிராவை உருவாக்கினான், ஒரு எப்பாப்பிரா தீத்துவை உருவாக்கினான். ஓ எப்பாப்பிராவே,
எவ்வளவு நாட்கள் நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஓ, என்னுடைய எபேசு பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டேன், தியத்தீராவுக்காக ஜெபம் பண்ணிட்டேன், அழிகிற தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வயசாயிருச்சு. ஓ, முன்பு போல என்னால் முடியல. ஒன்னு செய், நீ போய் என் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. அருமையான ஒரு எப்பாப்பிர தீத்துவை, ஒரு ஜெபிக்கிற எப்பாப்பிர தீத்துவை அந்த தேவ மனுஷன் எழுப்பினார் ஐயா. எப்படி எழுப்பினா? வல்லமையின்படி. வல்லமையின்படி. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், ட்ரம் அடிக்கும் போது வருகிற வல்லமை அல்ல, கேமரின் அடிக்கும் போது வருகிற வல்லமை அல்ல, ஒரே பல்லவியை 3 முறை 4 முறை பாடும்போது வருகிற வல்லமை அல்ல, இருதயம் உடையும் போது வருகிற ஒரு வல்லமை உண்டு. ஓ, வியாகுலப்பட்டு கதறும் போது வருகிற ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை தாங்க உங்களை தேவனோடு வழக்காடுகிறவளாய் மாற்று. அந்த தேவனே வந்து உங்களோடு வழக்காடுகிறவராய் இருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு நாள் எலியா கிட்ட ஆண்டவர் ரொம்ப வேகமா வந்தார், ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு கேள்வி கேட்டார். எலியாவே, இங்க உனக்கு என்ன வேலைப்பா? நான் சொன்னது எங்க? ஓ, நான் செய்ய சொன்னது என்ன? இங்க உனக்கு என்ன வேலை? எலியாவோடு ஆண்டவர் வழக்காடினார். எலியாவோடு ஆண்டவர் வழக்காடினார். அவர் வந்து வழக்காடும் போது அதற்கு உத்தரவு சொல்ல எலியா ஆயத்தமா தான். ஐயோ, ஆண்டவரை மன்னியும். ஆதாம போல ஓடி ஒளியல. ஆதாம் ஆண்டு வழக்காட வந்தார். ஆதாமே, ஆதாமே, எங்க இருக்கிறாய்? உடனே அவன் சொல்லிட்டான், தேவரீருடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. யார் உன்னை ஒளிய சொன்னான்? இந்த ஸ்திரீதாயா இந்த பழத்தை கொடுத்தான் சொல்லி அவன் சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பித்தான் ஐயா. ஆனா எலியாவை பாருங்க, அப்படி அல்ல. இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்கும் போது அதற்கு சரியான ஒரு பிரதியுத்தரத்தை எலியா பிறப்பிக்கிறான். அதுக்கு சரியான ஒரு வாதத்தை வைக்கிறான். நீதிமான்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், நான் மட்டும் தப்பி இருக்கிறேன். ஆண்டவரே, போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான் ஐயா. அந்த வழக்காடுதலுக்கு வழக்காட்டை வைத்தான். அதை கர்த்தர் பார்த்தார். உன் ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாயிருக்கும், புறப்பட்டு போ என்று சொன்னார். அவன் புறப்பட்டான். அவன் புறப்பட்டு போய் முடிகிற இடம் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்து இறங்குகிற இடமாயிருந்தது. இதுதாங்க வல்லமையின்படி. இந்த வல்லமை யாரால் கிடைக்கும்? நமக்காக திறப்பிலே நிற்கிற ஆசாரியர்களாலும், நமக்காக திறப்பிலே நிற்கிற தேவ மனிதர்களாலும் தான் இது கிடைக்கும். ஓ கர்த்தர் நல்லவே, ஓ கர்த்தர் நல்லவே. அப்போ ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், ஒரு தேவ மனுஷன் உங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கு வல்லமையின்படியே தேவனுடைய கிரியைகள் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷனாய் மாறுவீர்கள். சாதாரண மனிதர்களாய் அல்ல, அசாதாரண மனிதர்களாய் மாறுவீர்கள். தேவ சமூகத்துல ஒளிவு மறைவில்லாமல் நான் சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. எங்க இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாக்கா அதை பண்ணிடுவாங்களோ, அவங்க போய் ஒரு ஆன்லைன் ஜபத்தை ஆரம்பிச்சிருவாங்களோ, இங்க இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் போன் பண்ணிடுவாங்களோ, இவங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்களோ. எனக்கு யாரை குறித்து கவலையும் கிடையாது, யாரை குறித்து பயமும் கிடையாது. பரிசுத்த ஆவிக்கு முன்னாடி சொல்றேன், அப்படி ஒருத்தர் ஜெபத்தை ஆரம்பிச்சு அப்படி ஒரு 20 பேரை கூட்டு போனாக்கா நான் 2 கையை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். என் ஊழியத்திலிருந்து இன்னொரு ஊழியம் ஆரம்பிச்சிருக்குது. என் கூட்டம், என் மக்கள்கிட்ட இருந்து இன்னொரு மக்கள் சொல்ற ஊழியக்காரர் எழும்பி இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. இதை நம்பிதான் என்று எதுவும் கிடையாது. என்னுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று கர்த்தர்தான். அப்ப எனக்கு ஒரே ஒரு பாரம் என்னன்னாக்கா, இப்படிப்பட்ட வல்லமையின்படியான அபிஷேகம் பெற்ற, தேவனோடு வழக்காடக்கூடிய அபிஷேகம் பெற்றவர்கள் எழும்ப வேண்டும். அவர்கள் ஊழியங்கள் செய்ய வேண்டும்.
அவர்கள் அநேகரை ரட்சிக்க வேண்டும், அவர்கள் போய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அதுதான் இருதயத்தின் உண்மையான பாரம். ஐயோ திரும்பிட்டாங்களே, இன்னைக்கு வரலையே, நாளைக்கு வரலையே, ஐயோ இது போயிட்டு நஷ்டம் வந்துருமே, லாபம் வராதே, இல்லது காணிக்க கிடைக்காது, அந்த யோசனையே கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நம்பி 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 கர்த்தரோடையே இருந்து இருந்து வேறு எதன் மீதும் பற்றில்லாமல் போய்விட்டது, யார் மீதும் பற்றில்லாமல் போய்விட்டது. அந்த தேவனை சார்ந்திருப்பதே ஒரு பற்றாகிவிட்டது. அதனால தான் என்னுடைய ஒரே ஏக்கம் பாரம், என் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், என் ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும், என் ஜனங்களுக்காக பரிதபிக்க வேண்டும், என் ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்பது எப்போதும் இருதயத்தின் பாரமாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய மந்தைக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய ஆட்டுக்காக, தன்னுடைய ஆட்டுக்குட்டிக்காக ஜெபிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற 6வது பெரிய ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, அந்த கொலோசியர் அதே 1ஆம் அதிகாரம் அதே 11வது வசனம் சொல்லுகிறது. சுதந்திரம் 6வதாக பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பலப்படுத்தப்படவும். ஆம், நல்ல ஒரு தேவ மனுஷனுடைய எண்ணம் எப்போதும் எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ, ஏன் ஜபத்துக்கு வர்ற நகோமி பலப்படுத்தப்பட மாட்டார்களா? என் ஜபத்துக்கு வர சகோதரி ராணி பலப்படுத்தப்பட மாட்டார்களா? என் ஜபத்துக்கு வருகிற பிரதர் ஈசாக்கு பலப்படுத்தப்பட மாட்டார்களா? என் ஜபத்துக்கு வருகிற சகோதரி யாக்கோபு பலப்படுத்தப்பட மாட்டார்களா என்று சொல்லி அந்த ஆசாரியனுடைய ஊழியக்காரருடைய எண்ணம், யோசனை எல்லாமே, என் பிள்ளைகள் இன்னும் பலப்பட வேண்டும், இன்னும் அவர்கள் ஸ்திரப்பட வேண்டும், அவர்கள் இன்னும் கிருபை பெற வேண்டும், அவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும். இதுதாங்க நல்ல ஒரு தேவ மனுஷனுடைய பாரம். கர்த்தர் நல்லவே, தயவாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆசாரியனை தாங்க, எங்களுக்காக நாங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு லேவியனை தாங்க ஆண்டவரே. அந்த ஒரு கிருபையை தாரும் என்று கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனை, தேவ மனுஷியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமாண்டவரே, ஆம் தேவச்சனமே, நல்ல ஒரு தேவ மனுஷனுடைய இருதயம். அவர்கள் வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தாங்க? இவங்க வந்து எதை கொடுத்துட்டு போனாங்க? இவர்களால் என்ன நன்மை கிடைத்தது? அந்த ஒரு எண்ணமாய் இருக்காது. அவருடைய உள்ளார்ந்த இருதயம். இவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். பலப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் ஒரு தேவ பிள்ளையின் இருதயம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய பலிபீடத்திலிருந்து தாழ்மையோடு சொல்றேன், நீங்கள் எல்லா காரியத்திலும் பலப்படுத்தப்பட வேண்டும். அந்த பலப்படுத்தப்படுகிற அந்த நல்ல அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக. நீங்கள் தளர்ந்த கைகளோடு இருக்கக்கூடாது, தள்ளாடுகிற முழங்கால்களோடு இருக்கக்கூடாது. சூத்திரம் ஏங்கின கண்களோடு இருக்கக்கூடாது, இழந்து போன தவிப்போடு இருக்கக்கூடாது. ஐயோ, எனக்காக நிற்பதற்கு, எனக்காக போராடுவதற்கு யாருமே இல்லையே என்கிற சூத்திரம் பரிதவிப்போடு இருக்கவே கூடாது. உங்களுக்காக பலப்படுத்தப்பட, நீங்க பலப்படுத்தப்பட்டு 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 காண்டா மிருகத்துக்கு ஒத்த தேவ பலனை அடைவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். கடைசியா
இந்த அருமையான செய்தியையும் ஆண்டவரே, நான் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று யார் இருதயத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்து முடிக்கிறேன். பலப்படுத்தப்பட வேண்டும். விசேஷமாய் இந்த கொலோசியர் 1:11 ஒரு உங்களுக்காக ஜெபிக்கிறத அந்த தேவ மனுஷனுடைய ஜெபத்தினால் இந்த 6 கிருபைகள் வேண்டும் என்று யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி முடிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 10:6. சகரியா 10:6. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர்கள் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா. ஆவியானவர் கொடுக்கிற ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்கள். ஓ, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இதை விட ஒரு தேறின வாக்குத்தத்தத்தை அறிவது கடினம். இதை விட ஒரு வல்லமையான வாக்குத்தத்தத்தை அறிவது கடினம். இந்த சகரியாவின் புஸ்தகம் 10:6 இந்த வாக்குத்தத்தத்தை உங்க தலையிலே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்க ஜீவியத்திலே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கடைசியாய் ஒரு அன்பின் வேண்டுகோள். இன்றைக்கு இந்த எனக்காக 50 ஜெபம் என்கிற இந்த கூட்டத்தின் கடைசி கூட்டத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்கிற தலைப்பிலே, உங்களுக்காக என்ற தலைப்பிலே தேவன் பேசி இருக்கிறார். இந்த காரியத்தின் கடைத்தொகையை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, எப்படி ஒரு ஆசாரியன், ஒரு மெய்ப்பன், ஒரு லேவியன் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமோ அதை போல இன்னைக்கு நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கோங்க. இன்று முதல் நான் யாருக்கோ ஒருவருக்காக ஜெபம் பண்ணுவேன். இன்று முதல் மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். இன்று முதல் என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னை சாராதவர்களுக்காகவும் நான் திறப்பிலே நிற்பேன். எனக்காக ஒரு ஆசாரியனை கர்த்தர் நிற்க வைக்கிறார். எனக்காக ஒரு மெய்ப்பனை கர்த்தர் நிற்க வைக்கும் போது நான் மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்பேன். ஆண்டவர் எனக்கு அந்த மன்றாட்டின் ஆவியை தருவாராக என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். சகரியா 10:6 உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். எல்லாரும் கண்களை மூடி ஆவிலே நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் எனக்காக 50 ஜெபங்கள் என்கிற தலையங்கத்தின் கீழாய் இந்த 3 நாட்களாய் ஒரு நாளைக்கு ஆண்டவரே கர்த்தர் 7:30 மணி முதல் 8 மணி நேரத்துக்கு அதிகமாய் நாங்கள் போராட உதவி செய்தி, ஜெபிக்க உதவி செய்தி, விண்ணப்பிக்க உதவி செய்தி, எல்லாமே வசனத்தை சார்ந்து வசன ஜெபத்தை எடுக்க வைத்து எனக்காக ஜெபித்த, எனக்காக அழுத, எனக்காக விண்ணப்பித்த, எனக்காக மன்றாடினேன். என் அன்பு ஜனங்களுக்காக நான் இப்பொழுது ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஆண்டவருடைய சந்தோஷம் உண்டாவதாக. இவர்கள் எல்லாருக்குள்ளும் எல்லா பொறுமையும் உண்டாவதாக. இவர்கள் எல்லாருக்குள்ளும் நீடிய சாந்தம் உண்டாவதாக. இவர்கள் எல்லாருக்குள்ளும் நல்ல மகிமையான காரியங்கள் உண்டாவதாக. இவர்கள் எல்லாருக்குள்ளும் வல்லமையின் வடியான அபிஷேகம் உண்டாவதாக. இவர்கள் எல்லாரும் பலப்படுத்தப்படுவார்களாக. என்று முதல் இவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த மெய்யான ஆண்டவர் ஜெப பாரத்தை தாரும்.
சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் இவர்களுக்கு பலிப்பதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.